பண்டிகைகள், திருவிழாக்கள், திருமணம் போன்ற குடும்பம் சார்ந்த விழாக்கள் என்று நம் தமிழ் சமூகத்தின் மகிழ்ச்சி தரும் அனைத்து தருணங்களும் மங்கள இசையுடனேயே தொடங்குகின்றன. அந்த விதத்தில் தவிலும் நாதஸ்வரமும் நம் வாழ்வோடு கலந்துவிட்ட இசை கருவிகளாக இருக்கின்றன. எனினும் இசை விழாக்களில் அந்த வாத்தியங்களுக்கு உரிய அந்தஸ்து கொடுக்கப்படுகிறதா என்ற கேள்வியை எழுப்பியது மூத்த தவில் இசைக்கலைஞர் ஏ.கே. பழனிவேலுடனான சந்திப்பு. கோவில்களில் இருந்து சபாக்களுக்குள் அரங்கேறிய வாய்ப்பாட்டும் பரதநாட்டியமும் தமிழ் சமூகத்தில் தனக்கென்று ஒரு அந்தஸ்தை தேடிக்கொண்டன. ஆனால் நாதஸ்வரத்துக்கும் தவிலுக்கும் கிடைக்க வேண்டிய அந்தஸ்து இன்னமும் கிடைக்கவில்லையே என்கிற ஒரு மனக்குமுறல் கர்நாடக சங்கீதத்தை சாதி பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு ரசிக்கும் உண்மையான ரசிகர்களுக்கு உண்டு. ஒரு கட்டத்தில் தேக்க நிலையை அடைந்த நாதஸ்வரமும் தவிலும் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கான முயற்சிகளில் வலையப்பட்டி ஏ.ஆர். சுப்பிரமணியம், ஹரித்வாரமங்கலம் ஏ.கே. பழனிவேல், திருவாழப்புத்தூர் கலியமூர்த்தி, திருப்புங்கூர் முத்துக்குமாரசுவாமி போன்ற பல வித்வான்களுக்கு உண்டு. இதில் ஹரித்வாரமங்கலம் ஏ.கே. பழனிவேல் தனித்துவம் மிக்கவர். சாக்ஸபோன், மாண்டலின், வயலின் போன்ற இளைஞர்களை அதிகம் ஈர்க்கும் நவீன கால வாத்தியங்களோடு இணைந்து சேர்ந்திசை நிகழ்ச்சிகளை பிரபலப்படுத்தியதன் மூலமும் சினிமா பாடல்களில் தவிலை இசைத்தும் தற்கால ரசிகர்கள் மத்தியில் தனி மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்தவர் பழனிவேல். ரசிகர்களால் ஏகேபி என்ற அன்போடு அழைக்கப்படும் ஹரித்வாரமங்கலம் ஏ.கே. பழனிவேல் அவர்களுக்கு இது விருதுகளுக்கான ஆண்டு. இந்த ஆண்டின் ஜூலை மாதம் மத்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தது. நடப்பு டிசம்பர் சீசனில் பாரம்பரியம் மிக்க சென்னை தமிழிசை சங்கத்தின் இசை பேரறிஞர் விருது, ராமபக்த ஜனசமாஜத்தின் சங்கீத மாமணி விருது ஆகியவையும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளன. அறுபத்தி வயதாகும் ஏ.கே. பழனிவேல் அவர்கள் தன்னுடைய 12ஆம் வயதிலிருந்து கச்சேரிகளில் முழங்கி வருகிறார். தவில் என்கிற இசைக்கருவி தமிழ் சமூகத்தில் பெற்றிருக்கும் முக்கியத்துவத்தை விரிவாக விவரிக்கிறார். ஒரு கோயில் விழாக்களில் எட்டி இருந்துட்டு யாராவது கேட்டாங்கன்னா சாமி புறப்பட்டாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த ராகத்தையும் அந்த ரிதம் வரும், தவிலில் சொற்கள் நடைகள் மாறும். அப்போது இப்போ சுவாமி என்ன அதுக்கு முன்னே ஒரு சம்பிரதாயம்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீதியில் சாமி நிற்கிதுன்னு அந்த ராகத்தை வச்சு சொல்லிடலாம். அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் இப்போ ஏன் இல்லை அப்படின்னா எல்லாம் மாறல. எனினும் தவில், நாதஸ்வரம் போன்ற மங்கள வாத்தியங்களை இசைப்பதை வாழ்வாதாரத்திற்கான ஒரு தொழிலாக எடுத்துக்கொள்ளும் ஆர்வம் இளைஞர்கள் மத்தியில் தற்போது இல்லை என்றும், நிரந்தர வருமானத்திற்கான வழி இல்லாததுதான் இதற்கு காரணம் என்றும் வேதனை தெரிவிக்கிறார் பழனிவேல். நிரந்தர வருமானம் இல்லை, அதுக்கு வழியும் இல்லை. அதனால தான் என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கூட இந்த தவறை நான் சொல்லிக் கொடுக்காது ரொம்ப வேதனை போல சொல்கிறேன். உங்களுக்கு மாதம் பிறந்தா இன்னது இருக்குதுன்னு ஒன்று தெரிஞ்சால் தானே உங்கள் வாழ்க்கையை நிரந்தரம் பண்ணிக்க முடியும். அதுக்கு இல்லாத காரணத்தினால புத்திசாலித்தனங்கள் குறையாட்டினாலும் சந்தேகத்தினாலேயே ரொம்ப இடத்துல இது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. கோவில்களிலும் திருமணங்களிலும் இசைக்கப்படும் மங்கள வாத்தியங்கள் என்பதை தாண்டி தனி கச்சேரிகளை வைத்து நாதஸ்வரம், தவில் இசையை ரசிக்கும் அந்தஸ்து டிசம்பர் சீசனில் பெருக வேண்டும்.
அதற்கான நிர்பந்தத்தை இவை தமிழ்ச் சமூகத்தின் பாரம்பரிய வாத்தியங்கள் என்கிற உணர்வோடு ரசிகர்கள் சபாக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். ஒளிப்பதிவாளர்கள் ராஜராஜன் மற்றும் கேசவனுடன் புதிய தலைமுறைக்காக கணேஷ்.